வச்சுருக்கோம். உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் பைலட், சாதாரண ஒரு ஆப்ரேட்டர் இல்லை, விமானத்துக்கு ஈக்குவலாக இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர்கள். எங்களுக்கான உயிரிழப்பு வந்து எங்களோட குடும்பத்தையே பாதிக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தால் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோட உயிர் பணியை வச்சு பெருநகர வளர்ச்சி நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நாங்கள் இல்லாமல் கண்டிப்பாக வளராது. காட்டக்கூடிய ஒரு விஷயம் சார். இரவு பகல் பாராமல் விஷயம் மிகப்பெரிய இராணுவத்துக்கு ஈக்குவலாக வேலை பார்த்துருக்காங்க ஆட்கள்லாம். வயநாடு மீட்பு பணியில் இராணுவத்திற்கு இணையாக மீட்பு பணியில் ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களும் ஈடுபட்டு வருவதாக எர்த் மூவர் ஆபரேட்டர் நலச்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே நடைபெற்ற சங்கத்தின் திறன் மேம்பாடு நிகழ்ச்சியில் ஆபரேட்டர்களுக்கு முறையாக பாதுகாப்பாக செயல்படுவது குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் சாமி செல்வமூர்த்தி, அரசு பணிகளின் போது ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார்.